ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாபிக்ல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். சரிங்களா? ஐ ஹோப் போன வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்னைக்கு டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறதுல முக்கியமான கோயில்களை பற்றியுள்ள டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது எதுனா வைஷ்ணவ தேவி டெம்பிள். வைஷ்ணவ தேவி டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கத்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கத்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இதை யார் பில்ட் பண்ணாங்க, யார் கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஜா குலாப் சிங். மகாராஜா குலாப் சிங் தான் இந்த கோயிலை கட்டினாங்க. இதுவும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு முக்கியமான டீட்டெயில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம இந்தியாவில் வந்தே பாரத் ட்ரெயின் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து இந்த வைஷ்ணவ தேவி டெம்பிளுக்கு தான் முதல் முறையா வந்தே பாரத் ட்ரெயின் அனுப்பினாங்க. அதாவது குஜராத்ல இருந்து வைஷ்ணவ தேவி டெம்பிளுக்கு தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது எதுன்னா சித்தி விநாயக் கோயில். ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். அதாவது மகாராஷ்டிரா மும்பையிலே இந்த கோயில் நடக்கிற ஃபங்க்ஷனை ஒரு திருவிழாவா கொண்டாடுவாங்க. அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை இது நடத்துவாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. மகாராஷ்டிராவில் மும்பையில இருக்கு. இங்க யார் முக்கியமான கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேர்ல இருக்கு விநாயக்னு யாரு? கணேஷ். நம்ம கணபதியை தான் என்னன்னா முக்கியமான கடவுளா இங்க கொண்டாடுவாங்க. இது கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் வித்து அண்ட் தீவுபாய் பாட்டில். லக்ஷ்மண் விட்டு அண்ட் தீவுபாய் பாட்டில் தான் இந்த கோயில் கட்டினாங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த கோயில் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத ஆலயம். இந்த கொஸ்டினும் இந்த கேள்வி ரொம்ப வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. காசி விஸ்வநாதர் ஆலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில அமைந்திருக்கு. சரிங்களா? இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயம். இங்க முக்கியமான கடவுள் யார் அப்படிங்கிறது கூட ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க எம்ஜிஎஸ் எக்ஸாம்ல. அது யாருன்னா லார்ட் சிவா. அதாவது சிவபெருமான் தான் இங்க ரொம்ப முக்கியமான கடவுளா இருக்காங்க. இதை கட்டினது யாரு அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ராணி, மராத்தா அரசரோட ஒரு மனைவி அகிலாபாய் ஹோல்கர் தான் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மறுசீரமைப்பு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் என்னன்னா தில்வாரா ஜெயின் டெம்பிள். அதாவது தில்வாரா சமண கோயில்கள். சரிங்களா? இதுதான் ராஜஸ்தான்ல இருக்கிறதுலே ஒரு ரொம்ப முக்கியமான கோயில். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகான சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். இந்த கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல மவுண்ட் அபு மலைக்கு மேலதான் இந்த கோயில் இருக்கு. சரிங்களா? இதுல முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்டு ரிஷபதேவா. அதாவது சமண சமயத்தை தோற்றுவித்த ரிஷபதேவர் தான் இந்த கோயிலோட முக்கியமான கடவுள். இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா விமல் ஷா அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு சமணத்துறை. அந்த சமணத்துறை தான் என்னன்னா இந்த கோயிலை கட்டினாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா கோல்டன் டெம்பிள். அதாவது பொற்கோயில் மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல இருக்குன்னா பஞ்சாப்ல அம்ரிஸ்டர்ல இருக்கு. சரிங்களா? பஞ்சாப்ல அம்ரிஸ்டர்ல இருக்கு இந்த கோயில். பொற்கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். இவர் தான் கட்டினாரு. இந்த குரு அர்ஜுன் தேவ் சீக்கியர்களுக்கு மொத்தமா 10 குருக்கள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவர் தான் யாருன்னா குரு அர்ஜுன் தேவ். இவர் எத்தனையாவது குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது குரு. குரு அர்ஜுன் தேவ் சீக்கியர்களுக்கு ரொம்ப முக்கியமான குரு. அவர் எத்தனையாவது குருன்னு பாத்தீங்கன்னா 5வது குரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இதுவுமே ஒரு வாட்டி எக்ஸாம்ல நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இந்த கோயிலுக்கு இந்த பொற்கோயிலுக்கு பொற்கூரை வைத்தது யார்? அதாவது கோல்டு பிளேட் இந்த கோயில்ல யார் வச்சு இன்செர்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா மகாராஜா ரஞ்சித் சிங். குரு ராம்தாஸ் தான் இந்த அம்ரிஸ்டர் நகரம் நிறுவனது. இந்த பொற்கோயிலை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போற ஆலயம் எதுன்னா சோம்நாத் ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. இங்க முக்கியமான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா சோமநாதர் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானை குறிக்கிறது. சோ லார்டு சிவா. இந்த கோயிலுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிலே 12 இடங்கள்ல சிவபெருமானோட லிங்க வடிவம் ஒளி உருவுல தானா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாவதா வந்த இடம் இந்த இடம்னு பாத்தீங்கன்னா சோம்நாத். அதாவது இங்க இருக்கிற சிவலிங்கம் ஒளி உருவுல தானாவே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா இந்தியாவிலே 12 ஜோதிர்லிங்கம் இருக்காங்க. அதுல முதலாவதா வந்த ஜோதிர்லிங்கம் எதுன்னா சோம்நாத்ல இருக்க ஜோதிர்லிங்கம். அதுக்கு பிறகு இந்த கோயில் சிதிலமடைந்த நிலையில இருந்த பிறகு 1947 நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் டாக்டர் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் இந்த கோயிலை 1947 மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இன்னைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.